நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவனை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் சாந்தகுமார் கவிதா தம்பதியரின் மகன் ஹரிஹரனை ஒழுகூர்பட்டியைச் சேர்ந்த சிலர் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பரமத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது போலீசார் மெத்தனம் காட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இலங்கை தமிழர்கள் முகாம் முன்பாக பரமத்தி திருச்செங்கோடு சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூர்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட பூசாரியூர், வெள்ளைக்காரன் வட்டம், பனஞ்சாலை, குறவர் வட்டம் ஆகிய பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமாரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் ஜங்கலாபுரம் 4 வழிச்சாலையில் காலி குடங்களுடன் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே விடிய அமைச்சர் ஏவ வேலுவின் வருகையொட்டி நெடுஞ்சாலையில் உள்ள வேகத்தடைகளுக்கு அவசர கதியில் வண்ணம் பூசப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேகத்தடைகளுக்கு வண்ணம் பூசுமாறு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நெடுஞ்சாலைத்துறை தற்போது அமைச்சரின் வருகைக்காக அவர் செல்லும் வழியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வேகத்தடைகளுக்கு வண்ணம் பூசி இருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் திமுக நகராட்சி தலைவரின் கணவர் நகராட்சி பணிகளில் தலையிடுவதாக திமுக கவுன்சிலர்களே புகார் தெரிவித்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த உஷா வெங்கடேஷ் நகராட்சியின் தலைவராக உள்ள நிலையில் நகர்மன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் தீர்மானம் நிறைவேற்றும் போது உட்கட்சி பூசலால் மோதல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் நகராட்சி தலைவரின் கணவர் வெங்கடேஷ் இதர திமுக கவுன்சிலர்களை பணி செய்ய விடுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவில் நிலவும் ஒற்றுமை இல்லாத சூழலால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டி பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோடைக்காலம் துவங்கும் முன்பே காட்டுத்தீயானது வேகமாக பரவி வருகிறது. இதனால் வனப்பகுதியில் இருந்த அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை வசதி வேண்டி பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் தென் நெற்குணம் கிராமத்தில் விடியா திமுகவை சேர்ந்த திருத்தணி, ஏழுமலை, ஏகாம்பரம், பிரகலாதன், அந்தோணி, ஏழுமலை ஆகியோர் சாலையை ஆக்கிரமித்து கழிவுநீர் தொட்டி, வீடுகள் கட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடக்க கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். அந்த நடப்பாதையிலே பாத்ரூம் தண்ணி, டாய்லெட் தண்ணி இருக்குது. அது கொடுத்து 3 மாதமாக நாங்கள் மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில். இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஒரு 4:30 மணிக்கு ஜல்லியும் வழியில் கொட்டிட்டு இருக்கிறாங்க. போகிறதுக்கு வழியே இல்லை சார். செங்கல்பட்டு அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அசம்பாவிதம் நடக்கும் முன்பு அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மணப்பாக்கம் கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நீர்த்தேக்க தொட்டி தற்போது மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கட்டித்தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அடுத்த அக்கால்மடம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. வட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தனியார் ஆம்னி பேருந்தில் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். இரவு மதுரை அருகே சென்றபோது தனியார் பேருந்தும் எதிரே வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் காயமடைந்தார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போதையில் இருந்த ஓட்டுநரை பயணிகள் போலீசில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் விடிய அரசை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருந்தும் கிராமத்தின் ஒரு பகுதியில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் முறையாக வரவில்லை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அரூர் கடத்தூர் பிரதான சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் டிப்பர் லாரி மோதிய விபத்தில் சைக்கிளில் சென்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சசிநகரைச் சேர்ந்த கோபிநாத் என்ற முதியவர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். SHNV பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் கோபிநாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து டிப்பர் லாரி ஓட்டுநரான சாந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முத்துவாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தச்சர் தெரு பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் ஓடும் ரயிலில் தவறி கீழே விழுந்த மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேவி குப்பம் அடுத்த கீழ் ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவனான திவேஷ் என்பவர் சென்னை நந்தனம் பகுதியில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் பெங்களூர் அடுத்த மணிப்பூரில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெறும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களோடு லால்பாக் எக்ஸ்பிரஸில் சென்றுள்ளனர். இந்த நிலையில் லத்தேரி ரயில் நிலையம் அருகே அவர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் அருகே கேஸ் சிலிண்டர் கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை உள்பட 3 படுகாயமடைந்தனர். செவிலிமேட்டைச் சேர்ந்தவர் சுடலைமணி கீர்த்தனா தம்பதி. இவர்களுக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இவர்களது வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டரில் இருந்து வாயு கசிந்துள்ளது. இது தெரியாமல் குழந்தைக்கு பால் காய்ச்ச முயன்ற போது ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை உள்பட 3 படுகாயமடைந்தனர். இதனையடுத்து 3 சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்க தங்கும் விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சரியான உணவு வழங்கப்படுவதில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்க தங்கும் விடுதியில் 55 மாணவிகள் தங்கி பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விடுதியில் தங்கியுள்ள 9 மாணவிகளுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடுதியில் மாணவிகளுக்கு சரியான உணவு வழங்கப்படாததே இதற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. புளியம்பட்டியில் நடைபெற்ற அந்தோனியார் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு ஆழ்கடலில் மீன்பிடிக்க அதிக மீனவர்கள் சென்ற நிலையில் குறைவான படகுகளே கரை திரும்பியது. இந்த படகுகளில் மீன்களின் வரத்து குறைவாக இருந்தது. ஆனால் மீன்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்ததால் மீன்கள் அதிக விலைக்கு விற்பனையானது. அதன்படி வஞ்சிரம் கிலோவுக்கு 1000 ரூபாய்க்கும் விலை மீன் 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் பங்கேற்றனர். கியான்வாபி பள்ளிவாசலின் கீழ்த்தளத்தில் இந்துக்கள் பூஜை நடத்தலாம் என வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறது. கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாபர் மசூதியை தொடர்ந்து காசி மற்றும் மதுராவில் உள்ள பள்ளிவாசல்களை பறிப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக ஏராளமான பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். RSS பாஜகவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய 3000 பள்ளிவாசல்கள் 30,000 பள்ளிவாசல்கள் என ஒவ்வொரு ஊரிலே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது போல காசி மதுரா என்று பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களை அபகரித்து அதை தரைமட்டமாக்கி கோயிலாக மாற்றுவதனுடைய இவர்களுடைய அஜெண்டாவை முன்னெடுத்து செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீதிமன்றம் திரும்பவும் துணை போவது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை 4 வழிச்சாலை சுங்கச்சாவடியில் அதிக அளவிலான கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மதுரை நத்தம் 4 வழிச்சாலையில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி சுங்க கட்டணத்தை வசூலிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இவ்வழியாக செல்லும் கார் மற்றும் டிராக்டருக்கு 180 ரூபாயும், மினி வேன் டெம்போவுக்கு 290 ரூபாயும், பேருந்து மற்றும் சிறிய ரக கண்டெய்னருக்கு 605 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுங்க கட்டணம் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதால் அதிர்ச்சி அடைந்த பலரும் வேறு வழியின்றி கொடை ரோடு வழியாக மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். மதுரையிலிருந்து தோரங்குறிச்சி வரை இப்போ புதுசாக போடப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை 785 பரளி டோல்கேட்டில் இப்போ நான் நிற்கிறேன். இந்த டோல்கேட்டில் இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு 180 ரூபாய் காருக்கு ஒரு சிங்கிளுக்கு வசூல் செய்யப்படுது. டபுளாக இருந்தால் 270 ரூபாய் வசூல் செய்யப்படுது. இவ்வளோ ரூபாய் கொடுத்து எந்த டோல்லையுமே இது வரைக்கும் நான் போனதில்லை. தமிழகத்தின் பல பகுதிகளில் நான் பயணிச்சிருக்கேன். இவ்வளோ ரூபா கொடுத்து போனதில்லை.